ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல சிக்கனை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கல்லுப்பு போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. போட்டு ஒரு 3 விசில் வந்த உடனே இறக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக ஆயிரும். இப்போ அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள், தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஏலக்காய் ஒரு 10, கிராம்பு ஒரு 10, பட்டை கொஞ்சம் இதுவும் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் போடுங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன். இது வந்து ஜீரகம், சோம்பு, தனியா 3மே வந்து லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுக்கலாம். கசகசா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் போட்டுடலாம். இந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் வச்சுருங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் பட்டை சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போடலாங்க. இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க. அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன் கிரேவிக்காக. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம். இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகணுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம சிக்கனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கோங்க இஞ்சி பூண்டு. இதில் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு, தனியாத்தூள், உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், வெங்காயத்துலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிக்கனை இதில் போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க, போதும், நிறைய வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் விட்டேன், அவ்வளோதாங்க. கொஞ்சம் வெந்த பிறகு நாம் அரைச்சி வச்ச மசாலா போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா போட்டுடலாங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இறக்கி வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாங்க. ரெடி ஆயிருச்சுங்க.
இதில் கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி முடிஞ்சிருச்சு. இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள், நல்லா திக்கான கிரேவி இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கசகசா பேஸ்ட் எதுவும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக முடிச்சிடலாம். குக்கரில் நம்ம வேக வச்சதுனால தாளித்தோன்னா உடனே 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் அணைச்சிடலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.